கனடாவில் வாழும் தமிழர்கள் கோடை கொண்டாட்டத்தை குடும்பத்தினருடன் பங்கேற்பு வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். தமிழர்கள் அதிகம் வாழும் நாடுகளில் ஒன்றாக கனடா உள்ளது. பணி மற்றும் தொழில் நிமித்தமாகவும் படிப்பதற்காகவும் கனடா சென்றுள்ள தமிழர்கள் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் வகையில் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நோவா ஸ்கோஷியா மாநிலத்தின் ஹலிஃபேக்ஸ் நகரில் தமிழர் நலவாழ்வு மன்றத்தின் சார்பில் கோடை கொண்டாட்ட விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான தமிழர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர். மேலும் இயல் இசை நாடகம் என தமிழர்களின் கலாச்சாரத்தை கனடா வாழ் மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் நடத்தினார்கள். தமிழர்களின் பாரம்பரியமான கயிறு இழுத்தல் போட்டியும் நடத்தப்பட்டது. வணக்கம், என் பேர் மலர்மதி. நான் இங்க தமிழர்கள் நலவாழ்வு ஒரு கனடா வாழ்வு தமிழ் அசோசியேஷன் பேசுறோம். நாங்கள் இங்க ஹாலிஃபேக்ஸ் நோவா ஸ்கோஷியா கனடா இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு தமிழர்கள் நலவாழ்வு மன்றம் TNVM-ஓட 3ஆம் ஆண்டு கோடை கொண்டாட்டம் சம்மர் பிக்னிக் இங்கே நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இன்னைக்கு ஹோல் டே ஈவெண்ட்டாக மக்களுக்கு கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், லக்வார் அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு படையப்பா படம் நாங்கள் ஹாலிஃபேக்ஸ் நோவா ஸ்கோஷியா கனடாவில் போட்டுட்ருக்கோம். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் இந்தியாவிலேருந்து இந்த ஊரில் வாழறதுக்கு இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி கேதரிங்காகவும் இருக்குது. மக்கள் நம்மளோட கலாச்சாரத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் மக்களும் இதை பார்த்து நம்மளோட கலாச்சாரத்தை பார்த்து போகிறது நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் இன்னைக்கு 2 முக்கியமான விஷயம் நடந்தது. 2 ஃபண்ட் ரைசர் பண்ணோம். இன்னும் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பரோட குழந்தைக்கு ஒரு பாக்ஸி-1 சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு diagnosis, genetic disease. அந்த டிசீஸ் கோசம் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் ஏற்படுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் பவுன்சி கேசல் வச்சிருந்தோம் மூலியமாக. அதில் ரேஸ் பண்ண காசையும் அவங்களுக்கு டொனேட் பண்ணி அந்த குழந்தைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ். ரெண்டாவதாக ஒரு ஃபண்ட் ரைஸ் ஒரு பேக் சேல் கண்டக்ட் பண்ணோம். அது ஒரு கம்யூனிட்டி மெம்பர் அவங்க PhD படிக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு சொசைட்டி இந்தியாவிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சொசைட்டிக்கு திருப்பி அவங்களுக்கு செஞ்ச ஒரு கடனாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பேக் சேல் போட்டாங்க. TNVM சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அந்த காசை டொனேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு சூழலை TNVM ஏற்பட்டது. இது ரொம்ப சந்தோஷம். இதுபோன்ற நிகழ்வுகள் கனடா வாழ் தமிழர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பையும் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது.